ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டனி பேசுகிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா, வீட்லேயே நம்ம வெஜ்ஜி சூப் செய்ய போகிறோம். குட்டி அடுப்பு வச்சு இனிமேட்லேருந்து ரொம்ப ஹோட்டல்லாம் வீடியோ போட தேவை, நம்ம வீட்லேயே செஞ்சு போடலாம். அதுவும் குட்டி அடுப்பில், பெரிய அடுப்பு கூட கிடையாது, சின்னதாக வாங்கியிருக்கோம், அதுலேயே போடலாம். வெஜ்ஜி சூப் எப்படி செய்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். பாய். ஹாய், இதான் அந்த சின்ன அடுப்பு. நம்ம இனிமேட்லேருந்து இதில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம். சூப்பு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சிடலாம். அதுக்கு கேஸ் ஓப்பன் எதுங்களா எரியுது. பாத்திரத்தை வச்சுட்டு அளவு தண்ணி ஊற்றணும். அதுக்குள்ள என்ன பூராயிடுச்சு பார்த்தீங்களா? நானும் ஒய்ஃபும் குடிக்கணும், அதனால 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி வச்சுக்கலாமா. பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ நல்லா கொதி வருது. இப்போ கேரட்டை போட்டுக்கலாம். கேரட் போட்டாச்சு, வேகணும். நல்லா வந்துச்சு. நம்ம இந்த பவுடரை போட்டு தாங்க செய்வோம். வேறு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது தான் நம்ம கேரட் போடுறோம். பவுடர் இந்த ரெடிமேட் சூப் தாங்க போட போகிறோம். எதுக்கு கேரட் எக்ஸ்ட்ரா போட்டுனா இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கிண்டி கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க, பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப் நல்லா கொதிச்சு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஆல்ரெடி ஆரம்பிச்சு, சும்மா வாசனைக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம். பாய். இப்போ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பு, வெஜிடபிள் சூப் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப் வேறு லெவல் டேஸ்ட்டாக தாங்க இருக்குது.